ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பொரிச்ச மீன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிரேவி செய்கிறதுக்கு 1/2 kg அளவுக்கு கெண்டை மீன் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மீனை ஊற வைக்கணும். கிரேவி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இந்த கிரேவிக்கு தக்காளி அரைச்சி தான் ஆட் பண்ணணும். அடுத்து அரைக்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் சொல்லியிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது 3ஐயும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மீனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, திருப்பி போட்டு மறு சைடும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. மீன் வாங்குறப்ப எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும்.
அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மீன் கிரேவிக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணக்கூடாது. மிளகு ஜீரகம் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.